வாக்யஜ்ஞேன கல்பதாம். வியாப்தம் ஏன சராசரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருர்ப்ரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்தாவரம் ஜங்கமம் வியாப்தம் யத்கிஞ்சித் சசராசரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சின்மயம் வியாபி யத் சர்வம் த்ரைலோக்யம் சசராசரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சர்வஸ்ருதிசிரோரத்ன விராஜிதபதாம்புஜः வேதாந்தாம்புஜசூர்யோ யः தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ந்யசாஸ்வதசாந்தः व्योमातीतो निरञ्जनः बिन्दुनादकलातीतः तस्मै श्री गुरवे नमः. ज्ञानशक्तिसमारूढः तत्त्वमाला विभूषितः भुक्तिमुक्तिप्रदाता च तस्मै श्री गुरवे नमः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ॐ ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. உபனிஷத் முதல் அணுவாக்கத்தை பூர்த்தி பண்ணியது. நாம் அதை படிச்சுட்டோம். ஈஸ்வரனுடைய லக்ஷணம், ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம், ஈஸ்வரனை எப்படி தியானம் பண்ணணும், அப்புறம் வாழ்நாள் முழுவதும் ஈஸ்வர சிந்தனை எப்படி இருக்கணுங்கிறதுக்காக ஈஸ்வரனை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே ஸ்நானம் பண்ணணும். ஸ்நான மந்திரங்கள்லாம் பார்த்தோம். மிருத்திகா சூக்தம், தூர்வா சூக்தம், மிருத்திகா சூக்தம், அகமர்ஷண சூக்தம் பார்த்த பிறகு இப்போ ஸ்நானம் முடிஞ்சுது. சில ஜப மந்திரங்கள் சொல்கிறது உபனிஷத். இதுதான் பிரசித்தமாக துர்கா சூக்தம் என்று சொல்லப்படுகிறது. அனிஷ்ட பரிகார்த்தாத்வேன ஜப்யாக மந்திராக, நமக்கு துக்கம் வராமல் இருக்கிறதுக்காக ஜபிக்க வேண்டிய மந்திரங்கள். ஆக அந்த மந்திரத்தில் தான் நேற்று போன தடவை ஆரம்பித்தோம். ஜாதவேதசே சுனவாமசோமமராதி யதோ நிதஹாதி வேதஹ சனஃப் பரிஷததி துர்காணி விஸ்வா நாவே வசிந்துந்துரிதாத்யக்னிஹி. எல்லாம் அக்னி பகவானை பிரார்த்தனை பண்ணுறதாக இருக்கிறது. ஹே ஜாதவேதசே வயம் சோமம் சுனவாம. ஹோ ஜாத, அதாவது ஜாதவேதஸுக்கு, இது சதுர்த்தி விபக்தி தான். ஜாதவேதஸுக்கு, அதாவது அக்னி பகவானுக்கு, இந்த ஜாதவேதாங்கிறதுக்கு அர்த்தம் முதல்ல என்ன சொல்கிறார், வேதத்தை எடுத்துன்னு இருக்கார். ஜாதவேதா, ஜாதவேதா வேதாம்சி வேதனானி ஞானானி தானி ஜாத்தானி உற்பன்னானி யஸ்மாத் அக்னேஹ சகாயம் ஜாதவேதாக
அதாவது அக்னியிலிருந்து தான் வேதமெல்லாம் உற்பத்தி ஆச்சான். அக்னியிலிருந்து தான் வேதங்கள் தோன்றின. ஏன்னா இந்த பஞ்சபூதங்களில் முதல் பூதம், கண்ணுக்கு தெரிகிற பூதம் அக்னி தான், சக்ஷுர் விஷயம். மற்றதெல்லாம் ஸ்பரிச விஷயந்தான் வாயு. அப்புறம் சாட்சி பிரத்யக்ஷந்தான் ஆகாசம். ஸ்பேஸ் இந்த சென்ஸ் பர்செப்ஷனாக சாஸ்திரம் ஒத்துக்கலை. அது சாட்சியாக தான் ஒத்துன்ருக்கு. ஸ்பேஸையும் லைட்டையும் ஆகாசத்தையும் பிரகாசத்தையும் இந்திரியங்களுக்கு விஷயமாக சாஸ்திரம் சொல்லலை. அது மனசுக்கு தான் விஷயமாக. ஏன்னு கேட்டால் விஷயமாகிறது நமக்கு ரூபந்தான். கண்ணுக்கு ரூபம் விஷயமாகிறது, சப்தம் விஷயமாகிறது, அது விஷயம் வேறு. ஆனால் ஆகாசமும் பிரகாசமும் சாட்சி பிரத்யக்ஷம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறது. நான் அதை விஸ்தாரமாக இங்கே சொல்லலை. ஆனால் முதல் பூதம் நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது அக்னி தான். அதனால தான் வேதம் அக்னிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அக்னிமீளேன்னு ஆரம்பிக்கிறது. அக்ன ஆயாஹி வீத்தையேங்கிறது அதே சாமவேதம். அல்ல, அக்னிஹி தான் நமக்கு முதல் பூதம். அது கண்ணுக்கு விஷயமாக இருக்குது. அதே சமயம் கண்ணுக்கு அபிஷயமாகவும் இருக்குது. எப்படின்னா அது அணைச்சுட்டோன்னு வச்சுக்கோ, அக்னி வியாபகமாக இருக்குது. வியாபகமாக இருக்கிற அக்னி வேதம் இதே சொல்கிறது. கட்டோபனிஷத் சொல்கிறது, அக்னிர்யதைகோ புவனம் பிரவிஷ்டம் ரூபம் ரூபம் பிரதி ரூபோ பபூவ ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதி ரூபோ பஹிஷ்ச. இப்படி கட்டோபனிஷத் சொல்லுகிறது. அக்னியை திருஷ்டாந்தமாக எடுத்துட்டுருக்கு. அதாவது அக்னிங்கிற தத்துவம் ஒன்று தான். அக்னி வெளிப்படுற சாதனங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஒன்று குண்டு கட்டை இப்படி இருக்கும், ஒன்று சின்னதாக ஒரு இதில் எரியும், பெருசாவனாலும் அக்னி தெரியும். எரிக்கிற பொருளை வச்சு அது மாறும். யதா அக்னிஹி ஏகரூபம். எப்படி அக்னி ஒரே ரூபந்தான், ஆனால் அந்தந்த ஃபார்முக்கு தகுந்த மாதிரி அது தன்னை காட்டிக்கிறதுங்கிறது. அக்னி அரூபமாகவும் இருக்குது, ரூபமாகவும் இருக்குது. அரூப அக்னி ஜலத்தையும் சொல்லலாம். நான் அதெல்லாம் சொல்லலை, H2O எல்லாம் சொன்னோம்னா அது. ஆனால் அக்னியை மாத்திரம் நன்னா சொல்கிறதுக்கு முடியும். ஏன்னா கட்டோபனிஷத்து அக்னியும் வாயுவையும் சொல்லியிருக்கு. காற்றையும் அப்படி பிடிக்கலாம். பெரிய டயருக்குள்ளேயும் காற்று இருக்குது, சின்ன டயருக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் காற்றுக்கு ரூபம் இருக்கான்னு கேட்டால் ரூபம் இல்லை. அது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. எதுக்கு இங்கே சொல்கிறோம்னா, ஜாத்தம் எஸ்மாத் எல்லாம் அறிவெல்லாம் அக்னியிலேருந்து உண்டாருதான். அதனால தான் அக்னியை உபாசனை பண்ணுறோம். அக்னிகிட்ட போய் தான் மேதாவி பூயாசம்னு கேட்குறோம். அக்னிங்கிறது அதை ஜடமாக பார்க்கலை. அக்னியை ஒரு மேட்டர், எனர்ஜி மேட்டர் மாதிரி நம்ம பார்க்குறதில்ல. அதில் ஒரு தேவதை இருக்குது அப்படி சொல்லி அதில் சைத்தன்ய சக்தியோடு தான் அக்னியை பார்க்குறோம். அதுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணுறோம். அதனால தான் வேதங்கள்லாம் சொல்கிறது, தஸ்மாத் அக்னிஹி, அக்னியிலிருந்து தான் எல்லாம் ஞானமெல்லாம் உற்பத்தி ஆகியிருக்கு. அக்னியை உபாசனை பண்ணுறதுனாலே நமக்கு ஞானம் உற்பத்தி ஆகிறது. அப்படிலாம் பிரமாணம் அதுக்கெல்லாம் இல்லை, சாஸ்திரம் சொல்லித்தரணும், அதெல்லாம் வேறு விஷயம். அக்னினாலே ஈஸ்வரனே வச்சுங்களேன், மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம். அதனால் அக்னியை ஈஸ்வரனை பார்க்குறதுக்கு அக்னியை நாம் ஒரு ஆலம்பனமாக வச்சுன்னு இருக்கோம். அதனால தான் சூரியனும் அக்னியும் வைதிகத்தில் ரொம்ப முக்கியம். பகலில் சூரியன், ராத்திரி அக்னி. பகல்லையும் நம்ம சூரியனை உபாசனை பண்ணுறதுக்கு அக்னியை சாதனமாகவும் வச்சுக்கிறது உண்டு. சூர்யாய ஸ்வாஹா சொல்கிறோமே, அக்னயே ஸ்வாஹா, சோமாய ஸ்வாஹா, சூர்யாய ஸ்வாஹா அப்படிலாம் சொல்கிறோம். ஆதித்யன் அக்னி ரெண்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோவில் வழிபாடு, விக்கிரக ஆராதனை எல்லாம் லேட்டருங்கிறது நிறைய பேர் சொல்கிற.
எப்படி இருந்தாலும் சரி, வேதத்தில் பார்த்தா அதுதான் விஷயம். அதனால் ஜாத்தவேதஸ்ன்னு சொன்னால் அக்னிக்கு ஒரு பேர் ஜாத்தவேதாகான்னு பேர். எந்த அக்னியிலிருந்து அறியப்பட வேண்டிய சாஸ்திரங்கள்லாம் உற்பத்தி ஆச்சோ அந்த அக்னியை வந்து வேதத்தை வெளிப்படுத்தியவர், வேதத்தை விளங்கும்படி செய்தவர். அக்னியை உபாசனை பண்ணி ரிஷிகளெல்லாம் வேதத்தை அறிந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். தபஸ்னால அக்னியை உபாசனை பண்ணி பண்ணி மந்திரங்களை எல்லாம் கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆகையினால அக்னிக்கு ஜாத்தவேதஸ்ன்னு பேர். இந்த ஜாத்தவேதஸ் ஆகிய அக்னி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, அதில் என்ன சொல்கிறார் மேலும், அந்த சம்ஸ்காரம் பண்ணின அக்னி, ஆதானேன சம்ஸ்கிருதே அக்னவ், அந்த ஆதானம் பண்ணி அந்த சம்ஸ்கிருதம் பண்ணப்பட்ட அக்னியில் அதுக்கப்புறம் என்ன ஆகிறதானா, பశ్చాத் கர்த்தவிய விஷயானி ஞானானி உற்பத்தியந்தே. எல்லாம் விதி நிஷேத சாஸ்திரங்கள்லாம், அதெல்லாம் வந்து என்ன நாம் இந்த உலகத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சம்ஸ்கிருதமான அக்னியிலிருந்து உற்பத்தி ஆகிறதான். எல்லாம் அதிருஷ்டம் எப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. அதிருஷ்டம். நீ அக்னியை உபாசனை பண்ணு, உனக்கு ஞான பலம் கூடும். அக்னி உபாசனை பண்ணுறவனுக்கு தான் தேஜஸ்ஸு, வர்ச்சஸ்ஸு, யசஸ்ஸு, பிரம்ம வர்ச்சஸ். அதனால தான் மேதாவி பூயாசம், தேஜஸ்வி பூயாசம், வர்ச்சஸ்வி பூயாசம், பிரம்ம வர்ச்சஸ்வி பூயாசம்னு சொல்லி அக்னிக்கிட்ட தான் சொல்கிறோம். எத்தே அக்னே தேஜஸ்தே நாஹம் தேஜஸ்வி பூயாசம், எத்தே அக்னே வர்ச்சஸ்தே நாஹம் வர்ச்சஸ்வி பூயாசம், எத்தே அக்னே ஹரஸ்தே நாஹம் ஹரஸ்வி பூயாசம், மயி மேதாம் மயி பிரஜாம் மயி அக்னிஸ்தேஜோ ததாது, மயி மேதாம் மயி பிரஜாம் மயி இந்திரியம் ததாது, மயி மேதாம் மயி பிரஜாம் மயி சூரியோ பிராஜோ ததாது. எல்லாம் பின்னால் அந்த மந்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்கிறேன். இங்கே அக்னிக்கு வந்து இந்த ஜாத்தவேதஸ், அவர் வந்து இந்த அக்னி தான் நம்மளை கைட் பண்ணுறாராம். அந்த எப்படி இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, தட்சிணாமூர்த்தி கைட் பண்ணுறாருங்கிற மாதிரி இங்கே அக்னி ஃபார்மை மாற்றி சொல்கிறோம், அவ்வளோதான். அக்னி பகவான் என்னை காப்பாற்றின்னு இருக்கார். நாங்கள் உபாசனை பண்ணுற அக்னி எங்களை சம்ரக்ஷணம் பண்ணுறது. அதனால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவுடனே அக்னி. அதுக்கு தான் இப்போ தீபத்தை கொண்டுட்டோம். அதுலேயும் இப்போ வந்து இந்த விளக்கு வந்துடுத்து. ஏன்னா அதுனா எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு அதெல்லாம் ஏற்றின்னு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த குட்டி எலக்ட்ரிக் லைட் வந்து அதுவும் அதே விளக்கு மாதிரியே இருக்குது. ஆக அந்த அக்னியை பூஜை பண்ணுறதுக்கு பதிலாக தான் இப்போ விளக்கு பூஜை பண்ணுறோம். ஆற்றுல விளக்கேற்று அப்படிங்கிறதே வந்து அந்த அக்னியோட ஸ்தானம்தான். ஏன்னா நமக்கு இருக்கிற பிஸியில் அக்னியை உபாசனை பண்ண முடியும். இவன் இருக்கவே இருக்குது. இன்னொன்று அக்னி காலம்பரை எழுந்த உடனே பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுடுவார். எல்லாம் வந்து இதெல்லாம் இது எந்த ரிஷி சொன்னார், எந்த சூத்திரக்காரர் சொன்னார் தெரியாது. புரிஞ்சுடுத்துன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வந்து வாயில் வைப்பான் அவனா அக்னியை வந்து ஊதுற போதே இப்படி ஊத சொல்லுவா, மேலே இதில் பட்டு போகணும், விசிறக்கூடாதும்பா எங்களையெல்லாம். இப்போ வாத்தியாரெலாம் என்ன பண்ணுறாலோ தெரியாது. அக்னியை விசிறியினால் விசிறப்படாதும்பா, வேகமாக விசிறக்கூடாதும்பா எங்களுக்கெல்லாம். அதுக்கு நீங்கள் பார்த்துருக்கால தெரியாது. ஆற்றுல அந்த காலத்தில் பித்தளையில் ஒரு ஊதுகுழல் இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து மியூசியத்தில் இருக்குது. அந்த ஊதுகுழலை வச்சுட்டு மெதுவாக ஊத சொல்லுவாள். ஃபூ ஃபூ ஃபூன்னெலாம் ஊதப்படாது, ஓவரா மெதுவாக ஊத சொல்லுவா. அப்படி ஊதுற போது கூட அக்னி சூக்தத்தை தியானம் பண்ணிக்கோ சொல்லுவா. அக்னி அவ்வளவு தூரம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த அக்னி பகவான் என்ன பண்ணுறார், அவர் தான் நமக்கு வாழ்க்கையில் எதை செய்யணும், கர்த்தவிய விஷயானி ஞானானி உற்பத்தியந்தே தஸ்மை ஜாத்தவேதஸே. ஜாத்தவேதஸுக்கு இவ்வளோ சொல்கிறார். ஜாத்தவேதஸ் அக்னி பகவான்கிட்ட இருந்து தான் நமக்கு வாழ்க்கையில் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிற ஞானம் வர்றது. அதனால தான் அக்னியை உபாசனை பண்ணிட்டு தான் வேதாத்தியனம் பண்ணுறோம். சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு சமிதாதானம் பண்ணிட்டு தான் வேதாத்தியனத்தை பண்ணுறோம்.
அக்னி உபாசனை பண்ணாமல் ஜலம் இல்லாமல் அக்னி இல்லாமல் நமக்கு கர்மாவே கிடையாது. அதனால தான் எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல விளக்கேற்று அப்படி சொல்லிவிடுறோம். அதை புரிஞ்சுங்க. அதுலேருந்து தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஞானம். அந்த அதுலேயும் 5 முகத்துக்கெல்லாம் சொல்லுவாள், இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸும் சரியாக வேலை பண்ணணும் அப்படி. சரி, ஆக ஜாத வேதஸே அந்த அக்னி பகவானுக்கு நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம்னா அவருக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டாமா? அந்த சோமலத்தை, இந்த சோம கொடி இருக்குது, அந்த கொடியோட ஜலத்தை பிழிஞ்சு, அந்த கொடியை பிழிஞ்சு அந்த ஜலத்தை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். சோமம் சுனவாம, சுனவாமன்னா அவருக்கு அதை வச்சுட்டு அபிஷேகம் பண்ணுறோம். அதே போடுறார், அபிஷுதம் கரவாம. சோமலத்தை சோமக்கொடியிலிருந்து அந்த ரசத்தை எடுத்து அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். சுனவாம, இது ஒரு சென்டென்ஸ். ஹே ஜாதவேதசே சோமம் சுனவாம. வயம் நாம் எல்லோரும் இந்த அக்னி பகவானுக்கு சோமரசத்தை வழங்குவோமாக. அக்னி பகவானுக்கு சோமரசத்தை வழங்குவோமாக. அது மாத்திரமில்லை, அவர் என்ன பண்ணுறார்னா வேதா அராத்தீயத்தா நிதஹாதி. மந்திரம் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. இது கிளாஸ் சும்மா இல்லை, இது சொற்பொழிவு இல்லை, கிளாஸு. ஆகையினால வேதா அராத்தீயத்தா நிதஹாதி. வேதஹான்னா என்ன அர்த்தம்? அக்னின்னு அர்த்தம். ஞானத்தை கொடுக்கறதுனால அக்னியவே வேதம்ங்கிறோம். நமக்கு வேதத்தை கொடுக்கறதுனால அவரையே, சாத்தியத்தை கொடுக்கறதுனால சாதனத்துக்கே சாத்தியத்தோட பேர். அதனால் அந்த வேதா, வேதமானது அக்னி. இந்த இடத்துல வேதா இஸ் ஈக்குவல் டு அக்னி. அக்னி வேற, வேதம் இல்லை வேற இல்லைன்னு வந்து கொடுத்துப்போம். அக்னி வேற, ஞானம் வேற. அதனால தான் அக்னி உபனிஷத்தே சொல்கிறதே, இல்லை காட்டகம் சொல்கிறதே, அக்னிர்மே வாச்சி ஸ்ருதா வாக் ஹிருதயே ஹிருதயம் மயி அஹம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி. மே வாச்சி அக்னி ஸ்ருதா, என்னுடைய வாக்கில் அக்னி நன்றாக, அக்னியோட அனுகிரகம் இருக்கட்டும்னு அர்த்தம். அக்னி தேவதை. எல்லாரையும் சுடுற மாதிரி பேசப்படாது. சொல்கிறதெல்லாம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசணும். எல்லாருக்கும் துக்கம் கொடுக்குற மாதிரி பேசப்படாது. எல்லாருக்கும் சுகம் கொடுக்குற மாதிரி பேசணும். மே வாச்சி அக்னிஹி ஸ்ருதா வாக்கு ஹிருதயே, அந்த வாக்கு ஹிருதயத்தில் இருக்கட்டும். அதாவது என்ன அக்னி வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாச்சி பிரதிஷ்டிதம். என்னுடைய தாட்டும் வேர்டும் ஒன்றா இருக்கட்டும். ஆக வாக் ஹிருதயே, ஹிருதயத்தில் இருக்கட்டும். ஹிருதயம் மயி, தாட்ஸ் எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்கணும், அது கண்ட்ரோலில் நான் இருக்கக்கூடாது. ஹிருதயம் மயி, ஹிருதயம் எங்கிட்ட இருக்கட்டும். அகம் அமிர்தே, நான் யாரோட இருக்கணும்னா டோட்டல் மைண்டோட கனெக்டடாக இருக்கணும். ஹிரண்ய கர்ப்பன். அமிர்தம் பிரம்மணி, அந்த டோட்டல் மைண்ட் என்னன்னா அந்த சைத்தன்யத்தில் ஒன்றுபடட்டும். இது சாதாரணமாக தினந்தோறும் பூஜையிலெல்லாம் பண்ணிக்கிற ஞாச மந்திரம். சாதாரணம் சொல்லலாமா? ஒவ்வொரு நாளும் விசேஷம்தான் நமக்கு. சூஷாச்சமே சுதினஞ்சமே. அதனால் அக்னி, இந்த வேதகான்னு சொன்னால் இந்த அக்னி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அக்னினா இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ, ஞானம், ஞானஸ்வரூபமான அக்னி. அக்னினால் ஞானம், அக்னி உபாசனையினால் ஞானம் வர்றது, ஞானம் நிற்கிறது, ஞானம் விருத்தியாகிறது, ஞானத்தை கொடுக்க கொடுக்க ஞானம் ஓங்குகிறது. அக்னி உபாசனையினால் ஞானம், ஞானத்தினால என்னதுன்னா வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா தவறுகள் நீங்குகின்றன. அராத்தீயத்தா, அராத்தீயத்தா புருஷான், தித்தியா விபக்தி பகுவச்சனம்.
ஆகையினால இது அராத்தீயத்தா புருஷான், எங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, யாரெல்லாம் எங்களுக்கு துக்கம் கொடுக்குறார்களோ அவர்களெல்லாம் என்ன பண்ணுகிறதுனா நிதஹாதி, துக்கம் கொடுக்கின்றவர்களை எரித்து விடுகிறது, சத்ருக்களை. ஆனால் இது பாஹ்ய சத்ருக்கள் இருக்கலாம், நல்ல காரியம் பண்ணுறதுக்கு இடைஞ்சல் பண்ணுறவனையும் அழிச்சு விடுறது சாமதான பேத தண்டத்தினால. அது மாத்திரம் இல்லை, எனக்குள்ளேயே என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிற பாபங்கள், தீய எண்ணங்கள், அதெல்லாம் இது அழிச்சு விடுறது. ஆக அறிவு தீ, ஞானாக்னி, ஞானமே அக்னி, ஞானாக்னி. ஆக ஜாத்தவேதசே சுனவாம சோமம், அப்படி தனியாக பிரிச்சுக்கணும். அராத்தி யதோ நிதஹாதி வேதா, இப்படி பொறுமையாக நிறுத்தி படிக்கணும். நம்ம வழக்கமாக துர்கா சுக்தத்தோட ஸ்பீடு தான் தெரியுமே. ஆகவே அராத்தீயதா நிதஹாதி வேதா, வேதா அராத்தீயதா நிதஹாதி. ஞானாக்னியானது நமது அகச்சத்ருக்களையும் புறசத்ருக்களையும் அழித்து விடுகிறது. நல்ல காரியம் பண்ணுறதுக்கு இடைஞ்சலாக இருப்பவர்களையும் அழிக்கிறது, என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு, அமைதி ஆனந்தத்துக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் துன்பங்களையும் அதற்கான பாபங்களையும் அழித்து விடுகிறது. அப்படி புரிஞ்சுக்கணும். நிதஹாதி வேதா. சஹா, சஹான்னா என்ன அர்த்தம்? அந்த அக்னி, சஹா அந்த அக்னி பகவான், சனஃப் பரிஷததி துர்காணி விஸ்வா நாவே வசிந்துரிதாத்யக்னி. சஹா அக்னி, அந்த அக்னி பகவான் அவர் என்ன பண்ணுறார்? சஹா அக்னி நஹா, நஹன்னா அஸ்மாக்கம் நம்முடைய, விஸ்வா துர்காணி, விஸ்வான்னா இந்த இடத்துல நிறைய இடத்துல விஸ்வாங்கிற சப்தத்துக்கு சர்வான்னு அர்த்தம், எல்லான்னு அர்த்தம். விஸ்வம்னா யூனிவர்ஸ்னு அர்த்தம், இங்கே ஆல்னு அர்த்தம். சாதாரணமாக விஸ்வா அப்படின்னு சொன்னால் விவிதம் ஸ்வயதி இப்படிலாம் சொல்லுவோம். விஸ்வஸ்மை நமஹா எடுத்தோடனே அதுதானே இருக்குது. ஆஹா, இந்த மாதரி ஸ்வயத்தேங்கிற மாதிரி விவிதம் ஸ்வயத்தே இது விஸ்வஹான்லாம் சொல்லுவோம். அதான் பல்வேறு விதமாக காட்சி அளிக்கிற பிரபஞ்சத்துக்கு விவிதம் விஸ்வம்னு பேர் உண்டு. ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் சர்வான்னு அர்த்தம், எல்லாம்னு அர்த்தம். விஸ்வா துர்காணி, விஸ்வா துர்காணின்னா என்ன அர்த்தம்? எல்லா விதமான துக்கங்களையும், எல்லா விதமான துன்பங்களையும், எல்லா ஆபத்துக்களையும். பரிஷதத்தி, அதி பரிஷத்து, துர்காணி விஸ்வா பரிஷதத்தின்னு இருக்கு. சனஃப் பரிஷதத்தி இப்படி இருக்கு இல்லையா, அதை மாற்றி போடணும். அதி பரிஷத்து. அதி பரிஷத்துன்னா என்ன பண்ணுறதுன்னா, அதி பரிஷத்துன்னா நன்றாகவே அழித்து விடுகிறது. சஹா அக்னிஹி நஹா நம்முடைய, விஸ்வானி துர்காணி எல்லா விதமான ஆபத்துக்களையும். துர்கான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஆபத்து. துக்கேன கம்யா துர்கா, கஷ்டம். அதனால தான் கோட்டைக்கெல்லாம் துர்கம்னு பேர். உள்ளே சுலபமாக உள்ளே நுழைஞ்சிட முடியாது, அதுக்காக வேண்டி தான் துர்கம்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே துர்கா, துர்கா அப்படின்னு சொன்னால் துர்காணின்னு வேறு இருக்குது, துர்காணின்னு போட்டுவிட்டார். விஸ்வா துர்காணி, நம்ம விஸ்வா துர்காணின்னு சொன்னால் அனைத்து துன்பங்களையும். அதி பரிஷத்து, அதி பரிஷத்துன்னா என்ன அர்த்தம்? நன்றாகவே அழித்து விடுகிறது. நம்ம ரொம்ப நாள் ஒழுங்காக வாழ்ந்துட்டே இருந்தால் தப்பெல்லாம் பண்ண முடியுமா? முடியாது. அது நன்றாகவே நம்மை உயர்ந்த வாழ்க்கைக்கு தயாராக்கி விடுகிறது அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, நாவே வசிந்துரிதாத்யக்னிஹி. நான் பதம் பதமாக சென்டென்ஸாக சொல்லிகிட்டு இருக்கேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜாத்தவேதசே சோமம் சுனவாம வேதா அராத்தீயதா நிதஹாதி சஹா நஹா விஸ்வா துர்காணி அதி பரிஷத்து.
அக்னிஹி, அக்னி பகவான் திரும்பவும் இருக்கு. நாவேவ சிந்தும் துரிதாத்யக்னிஹி. இதில் ஒரு சப்தத்தை நம்ம ஒரு வேர்டை சப்ளை பண்ணிக்கணும். தாரயதி அப்படின்னு சப்ளை பண்ணிக்கணும். அக்னிஹி துரிதாத், துரிதாத்யக்னின்னு இருக்குது. இந்த துரிதாங்கிறத துரிதானின்னு போட்டுக்கணும். அக்னிஹி நம்முடைய பாபங்களை எல்லாம், நமக்கு கஷ்டங்களை எல்லாம் நீக்கிறதுனா, கஷ்டத்துக்கு காரணமான பாபத்தை எல்லாம் துரிதானி. அத்யக்னிஹின்னு இருக்கு. அத்யக்னிஹி துரிதாத்யக்னிஹின்னு இருக்கு. துரிதா அத்யக்னிஹின்னு இருக்கு. அக்னிஹி துரிதானி அதி தாரயதி. அதி தாரயதி, அதிசயேன தாரயதி. எப்படின்னா சிந்தும் நாவா இவ. சிந்தும் நாவா இவ, கடலை படகன் துணை கொண்டு கடப்பதைப் போல. அக்னி பகவானின் துணை கொண்டு நாம் துக்கத்தை, பாபங்களையும் பாபத்தினுடைய விளைவுகளான துக்கத்தையும் கடக்கிறோம். நாவே வசிந்துரிதாத்யக்னி. அக்னிஹி துரிதா அத், அவ்வளோதான். அப்படி இருக்குது, அத்தின்னு படிக்கணும். அப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியிருக்கு. அக்னி பகவான் பாபங்களை துரிதானி, துரிதானின்னா பாபங்கள், துரித க்ஷயத்வாரா சொல்லிகிட்டே இருக்கோமே. பாபங்களை அதி தாரயதி, நன்றாக கடக்கும்படி செய்து விடுகிறது. தவறுகளை நாம் செய்யாமல் தடுத்து விடுகிறது. அக்னி நமக்கு கூடவே இருந்து நம்மளை தப்பு தண்டா பண்ணாமல் காப்பாற்றுறது அப்படின்னு அர்த்தம். அக்னி பகவானும் அறிவும் அக்னிஸ்வரூபமான ஞானமும் நம்மை தவறுகள் செய்யாமல் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கிறது. எப்படின்னா, தண்ணி பெரிய கடலை கப்பலை கொண்டு கடக்கிற மாதிரி சிந்தும் நாவா இவ. சிந்தும்னா கடலை, நாவான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? படகு. எப்படி படகினால் கடலை கடக்கிறோமோ அப்படி அக்னி உபாசனையால், வேத ஞானத்தினால், வாழ்க்கையை முறையாக கடைப்பிடிப்பதனால் துன்பக்கடலை நாம் கடந்து விடுகிறோம். அப்போ இதுதான் இந்த ருக்குக்கு அர்த்தம். ஜாதவேதசே சுனவாம சோமமராதி யதோ நிதஹாதி வேதஹ சனஃப் பரிஷததி துர்காணி விஸ்வா நாவேவ சிந்துந்துரிதாத்யக்னி. இந்த மந்திரார்த்தம் நிறைவு பெறுகிறது. இனி அடுத்த ரிக். தாம் அக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்தீம் வைரோச்சனீம் கர்ம ஃபலேஷு ஜுஷ்டாம் துர்காம் தேவீகும் சரணமஹம் பிரபத்யே சுதரசி தரசே நமஹ. என்னதுன்னா, அகம் தேவீம் சரணம் பிரபத்யே, நான் அந்த தேவியை சரணாகதி பண்ணுகிறேன். சாதாரணமாக தேவின்னு சொன்னாலே தேவஹா தேவி, திவ்ங்கிற தாத்து, டு ஷைன்னு அர்த்தம், பிரகாஷம்னு அர்த்தம். பிரகாஷம் கடைசியில் எதை குறிக்கும்? துர்கா. திவ்ங்கிற வார்த்தைக்கு இந்த ஸ்லோகம், இந்த இடத்துல தான் துர்கா சூக்தம்னு இதை வச்சுருந்தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இவரும் வித்யாரண்யரும் அதை தான் சொல்கிறார். வனதுர்கா கல்பாதிஷு சாஸ்திரேஷு பிரசித்தா தாம் துர்காம். வனதுர்கா சாஸ்திரம்னு சொல்கிறார், கல்பசாஸ்திரம். இதெல்லாம் செகண்டரி மீனிங் தான். ஆனால் உண்மையிலேயே நெருப்பை தொட முடியுமா, அணுக முடியுமா? அக்னியை இது பண்ணுறதுக்கு, அதுக்கு அக்னியை கட்டுப்படுறதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்குது. அந்த நம்ம கைவிலை நவனியத்தில் படிச்சிருக்கோம், அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் வேவாது. ஆனால் அது மந்திரத்துக்கு கட்டுப்படும். அக்னி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அக்னியை தொடலாம். அது மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது. அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்லை.
பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஆனால் இங்கே துர்கான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அக்னியை தொடுறதே கஷ்டம், அக்னியை அணுக முடியாதுன்னு அர்த்தம். துர்காங்கிற சப்தத்துக்கு ரொம்ப தமிழில் தூய்மையாக தமிழில் சொல்லணும்னு சொன்னால் எளிதில் அணுக முடியாதது, எளிதில் அணுக முடியாது, சிம்பிளாக போயிட முடியாது, கஷ்டப்பட்டு தான் போகணும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நான் அந்த துர்காதேவியை சரணாகதி பண்ணுறேன். நிறைய பேருக்கு அறிவு சுலபமாக வருது. அக்னி இருக்கட்டும், அக்னியை நெருப்பை எளிதில் அணுக முடியாது. சரி, அறிவை, சிறந்த அறிவை, நமக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள சிறந்த அறிவை எல்லோரும் எளிதில் அடைகிறார்களா என்ன? யாருக்கு ஞானம் சுலபமாக கிடைச்சி விடுறது? அப்படியே வந்தானே அது வர ஒத்துன்னு விடுறானா என்ன? யாருக்கும் அது இல்லை. ஞானமே சரியாக வரமாட்டேங்கிறது. எல்லோரும் சொல்கிறாள் இல்லையே, ரொம்ப 35 வருஷமாக பாடம் படிச்சுவிட்டு எங்களுக்கு இன்னும் வரலன்னா வாத்தியார் தற்கொலை தான் பண்ணிக்கணும். என்ன பண்ணுறது? ஞானமும் அவ்வளோ சுலபமாக வரமாட்டேங்கிறதுங்கிறா எல்லாரும். சொல்லப்போனால் நம்ம பார்த்தா ரொம்ப சுலபமாக இருக்கேன்னா, உங்களுக்கு வேணால் சுலபம், எங்களுக்கெல்லாம் சுலபம் இல்லை. அது வந்தால் கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான். வந்தால் புரியறதுன்னு சொல்லிவிட்டோம், புரியுறது, அந்த புரியறது அப்படிங்கிற போதே தெரியறது சரியாக புரியலேன்னு இழுக்கிறியே. சரி பரவாயில்ல. தாம் இந்த துர்காம் தேவீம் அகம் சரணம் பிரபத்தியே. நான் இந்த பிரபத்தியேனாலே சரணாகதி தான். சரணம் பிரபத்தியேன்னா நன்றாக சரணாகதி பண்ணுறேன். எப்பேற்பட்ட துர்கான்னா இருக்கட்டும், நீங்கள் அக்னின்னு சொல்லலாம், அக்னியோட ஜுவாலையை சொல்லலாம், ஞானாக்னின்னு சொல்லலாம். இல்லை நமக்கு இது ரெண்டும் புரியலைன்னா இருக்கவே இருக்குது துர்காதேவி, அம்பாள். ஆக இப்போ 3 அர்த்தம் சொல்கிறோம். அக்னி பகவான், ரெண்டாவது இந்த ஜட அக்னி, ஜடத்தில் இருக்கிற சேத்தன அக்னி தேவதா தத்துவம், அப்புறம் அடுத்தது என்னென்னா ஞானாக்னி அறிவுங்கிற நெருப்பு. அப்புறம் இதெல்லாம் சரியாக புரியலன்னா இந்த ஃபார்ம் வச்சுக்கோ, இந்த துர்கா தேவி. இதெல்லாம் ஃபிலசாஃபிக்கலாக பார்த்தா தான் புரியும். துர்கான் தேவீகும் சரணம் அகம் பிரபத்தியே. அகம் துர்காம் தேவீம் சரணம் பிரபத்தியே. இந்த துர்கா தேவிங்கிற சப்தத்துக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஏதோ ஞாபகத்துக்கு வந்தது. அகம் அது துர்கை, அது இது சொன்னால் இதாக இருக்குமா? அவள் எல்லோரும் அதான் பாடினா சௌரியமா. துர்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும். பேசாமல் இதை போய் இது கிராமத்தில் சொல்ல வேண்டிய, அங்கே போய் துர்கான் தேவீகம் சரணமகம் பிரபத்தே. சாமி என்ன சொல்கிறாரு பாம்மா? இங்கேயே புரிய மாட்டேங்கிறது. ஏதோ எல்லாம் கொஞ்சம் வேதமெல்லாம் படித்து வச்சுருக்கா. துர்கான் தேவீகம் சரணமகம் பிரபத்தியே கீதிருஷீம் தாம் துர்காம் தேவீம். அந்த துர்கா தாம் அக்னிவர்ணாம் அப்படி இருக்கு இல்லையா, அங்கே தாம்னு இருக்குது. அகம் துர்காம் தேவீகும் தேவீம் சரணம் பிரபத்தியே. இந்த வேத பிரயோகம் தேவீகும், ஆனால் தேவீம் அப்படின்னு போட்டுனா போகிறோம். நான் துர்கா தேவியை சரணம் நன்றாக சரணாகதி பண்ணுகிறேன். எப்படிப்பட்டவள் அந்த துர்கா தேவி? அக்னிவர்ணாம், அக்னி போன்று பிரகாசிக்கின்றவள். அக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்தீம். எல்லாம் அக்னியையும் குறிக்கும், அறிவையும் குறிக்கும், இந்த பூஜா மூர்த்தியையும் குறிக்கும். பூஜா மூர்த்தி தேர்டு. செகண்ட் லெவல் அக்னி தேவதா. முதல்ல அதையும் வச்சுக்கலாம். தேர்டுனா ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க. முதல்ல எடுத்துக்க வேண்டியது ஞானாக்னி, ரெண்டாவது இந்த அக்னி, மூணாவது தான் துர்கா தேவி ரூபம். ஆக அக்னிவர்ணாம் அக்னியை போல ஜொலிக்கிறா. தபசா ஜுவலந்தீம், தபஸ்னால ஜொலிக்கிறது. தபஸ்னா சூடு. இங்கேயும் படிக்கிறதுங்கிறது தபஸ் தானே, சும்மாவா?
படிச்சுட்டே இருக்கணும். வித்யா துரஸ்ய ந சுகம் ந நித்ரா. படிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு தூக்கமாகுது சுகமாகுது. அதில் தபஸ் பண்ணி தான் படிக்கணும். ஸ்வாத்தியாய பிரவச்சனே ஏவேதி நாகோ மௌத்கல்யா தத்தி தபஸ்தத்தி தபா. அதெல்லவோ தபஸ்ன்னு சொல்கிறது சாஸ்திரம். தபசா ஜ்வலந்தி எவ்வளோ அர்த்தம் வருது பாருங்க. தபசா ஜ்வலந்தின்னா என்ன அர்த்தம்? ஷூட்டுனால ஜொலிக்கிறது. அக்னி முன்னால் உபாசனை பண்ணுறோம், அக்னி ஜொலிக்கிறது. புகையாக இருக்கக்கூடாது. நமக்கெல்லாம் தெரியும், படிச்சிருக்கோம். ஓவர் புகை இருந்துன்னா அவ்வளோதான். ரொம்ப புகை வரக்கூடாது. அக்னி எப்போவுமே நன்னா ஜொலிக்கணும். ஜொலிக்கிற அக்னியில் தான் ஹோமம் பண்ணணும்னு முண்டகோபனிஷத்துலாம் படிச்சிருக்கோம். காளி கராளீச்ச மனோஜவாச்ச சுலோஹிதாயாச்ச சுதூம்ரவர்ணா ஸ்புலிங்கினி விஸ்வருச்சீச்ச தேவி லேலாயமானா இது சப்த ஜிஹ்வாஹ. 7 நாக்குகளை பற்றி சொல்லியிருக்கு. பிராஜமானேஷு யஹா சரதே ஏதேஷு. இந்த அக்னியில் நன்னா ஜொலிக்கிறதுல தான் ஹோமம் பண்ணணும். இல்லாட்டி பஸ்மத்தில் சாம்பலில் ஹோமம் பண்ணுறது புகையில் ஹோமம் பண்ணால் பலிக்காது, தப்பும் கூட. ஆனால் இப்போ எல்லாம் சுவாகா கட்டுக்கட்டாய சுவாகான்னா. அது என்ன கட்டுக்கட்டாய சுவாகான்னா? சமைத்து கட்டுக்கட்டாக இருக்கு. என்ன உனக்கு ஏகாகிரதையே இல்லை பூஜையில், என்ன பண்ணுறதுன்னா இந்த ஒரு கட்டை எடுத்து அப்படியே போட்டான். அது ஒன்று ஒன்றா போடணும். எஜமானன்னு அங்கே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எஜமானம் பார்த்துட்டு இருந்தாலே வேணும்னே பண்ணுவான். இப்போ அப்படி ஆகிடுது லெவல். அதனால் என்ன பண்ணணும்? ஒன்று ஒன்றா எடுத்து போடுறதுக்கு பதிலாக பார்த்தான். கட்டுக்கட்டாய ஸ்வாஹா. அப்புறம் கட்டுக்கட்டாக வரும். இங்கே கட்டும், அப்புறம் இங்கே கட்டும், அப்புறம் எல்லாம் அதை வாங்கிட்ட தட்சிணைக்கெல்லாம் கட்டுக்கட்டாக கொடுக்கணுமே. புரியறதில்லை. எவ்வளோ வசந்த வித்யை இது. ஆக தபசா ஜ்வலந்தீம், தபஸ்னால ஜொலிக்கின்ற அந்த துர்காதேவியை சரணாகதி பண்ணுகிறேன். அக்னிவர்ணாம் தாம் துர்காம் தேவீம் சரணமகம் பிரபத்யே. தபசா ஜ்வலந்தீம் தாம் துர்காம் தேவீம் சரணமகம் பிரபத்யே. அப்புறம் வைரோச்சனீம். வைரோச்சனீங்கிறதுக்கு இவர் என்ன சொல்கிறார்? இந்த விரோச்சனன் அப்படிங்கிற ஒருவனால் பரமாத்ம ஞானம் விரோச்சனனுக்கு கிடைச்சது. ஆக வைரோச்சனீம், விரோச்சனா பரமாத்மா தேன திருஷ்டத்வாத்து வைரோச்சனீம் ஒரு அர்த்தம் போட்டிருக்கார். ஆக பரமாத்மஸ்வரூபத்தினால பிரகாசிக்கிற அப்படின்னு அர்த்தம் வைரோச்சனீம். வைரோச்சனீம் டைரெக்டாகவே அர்த்தம் எடுத்துக்கலாம். வைரோச்சனீம்னா சிறந்த பிரகாசம்னு அர்த்தம், தெய்வ பிரகாசம், டிவைன் எஃபில்ஜென்ட் அப்படின்லாம் சொல்கிறோம் பாருங்க. அந்த எஃபில்ஜென்ட் அப்படின்னா என்னென்னா அது ரொம்ப டிவினிட்டியோடு இருக்கப்பான்னு. ஆக வைரோச்சனீம் துர்காம் தேவீம் சரணமகம் பிரபத்யே. கர்மபலேஷு ஜுஷ்டாம் துர்காம் தேவீம் சரணமகம் பிரபத்யே. கர்மபலேஷு ஜுஷ்டாம்னா என்ன அர்த்தம்? கர்மபலனில் ஆசை வச்சிருக்கிறவாளால் பூஜை பண்ணப்படுற அக்னி பகவான். எல்லாத்துக்குமே வேணும். கர்மபலன்னா என்னன்னு தெரியும். தனம் தானியம், திரும்ப திரும்ப இதுதானே லிஸ்ட்டு. தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம். இப்போ அது மாத்திரம், அதுவும் இல்லை. இப்போ எல்லாம் குறைஞ்சி எங்கேயோ நிறைய சாமான் மாத்திரம் வேணும். பகுபுத்திர லாபம்லாம் வேண்டாம். ஐயோ யாரால் மேனேஜ் பண்ணுறது? கர்மபலேஷு, கர்மபலனில் விருப்பம் உள்ளவர்களால் அர்த்தம். கர்மபலேஷு ஸ்வர்க பசு புத்திராதிஷு நிமித்த பூதேஷு ஜுஷ்டாம் உபாசகைஹி சேவிதாம். அப்படின்னா கர்மபலனில் விருப்பம் உள்ளவர்களால், கர்மபலேஷு விஷயசப்தமி, கர்மபலனில் விருப்பம் உள்ளவர்களால் பூஜிக்கப்படுகின்ற துர்காதேவியை. இப்போ நீங்கள் இதுக்கு ஞானத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு காரியத்தில் நமக்கு நல்ல பலன் வரணும்னா நமக்கு புத்தி வேணுமா வேண்டாமா?
இல்லை சுவாமி லக்கிலே வந்துடும்னா. லக்கில் வரணும்னு சொன்னால் அந்த லக்கு வர்றதுக்கு என்ன பண்ணும், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். ஆக புத்தி வேணும். லக்கு இருந்தால் தான் வரும். சரி, லக்கு இருந்தால் தான் பாதுகாக்கவும் முடியும்னு வச்சுக்கணும். ஆக நம்ம சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, அறிவில்லாமல் கர்மபலனை அடையவோ கர்மபலனை காப்பாற்றவோ கர்மபலனை விருத்தி பண்ணவோ முடியாது. ஆகையினால் வாழ்க்கையில் கர்மபலனை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பப்படுபவர்களால் நன்கு போற்றப்படுகின்ற அந்த துர்காதேவியை நான் சரணாகதி பண்ணுகிறேன். இத்தனையும் நமக்கு தேவை. அதனால தான் இதெல்லாம் சொல்கிறார். நான் பிரகாசமாக இருக்கணும், நான் கடுமையாக உழைச்சி அறிவை வளர்க்கணும், சமூகத்துக்கு நல்லது பண்ணணும், வீட்டுக்கு நல்லது பண்ணணும். அப்புறம் அது மாத்திரமில்லை, வைரோச்சனியும் ரொம்ப பிரகாசமாக இருக்கணும், பரமாத்மாவோட அனுகிரகம் நிறைய வேணும். அப்பேற்பட்ட சக்தியை கொடுக்குற துர்காதேவியை நான் சரணாகதி பண்ணுறேன். இப்படிலாம் அர்த்தம் பண்ணணும். கர்மபலேஷு ஜுஷ்டாம் சரணமஹம் பிரபத்யே. ஹே சுதரசி தரசே நமஹ அப்படி இருக்கு. ஹே சுதரசி, அதுக்கு இந்த முடிஞ்சு போயிடுது. இந்த சென்டென்ஸ் ஓவர். புரியுறது இல்லையா? எல்லாரையும் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. நேரத்தை மாற்றணுமோன்னு சந்தேகமாக இருக்கு. துர்காம் தேவிகும் சரணமஹம் பிரபத்யே. ஹே சுதரசி. சுதரசின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஹே சுதரசிங்கிறார். நன்கு எங்களையெல்லாம் துன்பத்திலிருந்து கடத்துபவளே, தரசே நமஹா, அப்படி நன்றாக எங்களை பாபங்களிலிருந்து துக்கங்களிலிருந்து கடத்துகின்ற விடுவிக்கின்ற உனக்கு நமஸ்காரம். சுதரசி, ஹே சுதரசி, தரசே தே நமஹா. தே இல்லை, நான் சேர்த்துக்கிறேன். தரசே நமஹா, உனக்கு நமஸ்காரம். அவ்வளோதான். தாம் அக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்தீம் வைரோச்சனீம் கர்மபலேஷு ஜுஷ்டாம் துர்கான் தேவீகும் சரணமஹம் பிரபத்யே சுதரசி தரசே நமஹ. அப்படி சொன்னால் தான் எங்களுக்கு புரியுறது, இல்லை உங்களுக்கும் புரியும். ஆக இந்த மந்திரம், இந்த மந்திரத்தினுடைய இந்த 2வது இருக்கு முடிகிறது. 3வது இருக்கு. அக்னே த்வம் பாரயானவ்யோ அஸ்மான் ஸ்வஸ்திபிரதி துர்காணி விஸ்வா பூஷ்ச பிருத்வி பகுலான உர்வி பவாதோகாய தனயாய சம்யோः. ஹே அக்னே நவ்யஹ த்வம். நவ்யஹ த்வம்னா இந்த இடத்துல ஓ அக்னியே, போற்றப்பட வேண்டியவர் நீரே. வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் பண்ணுறது யாரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அக்னி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும். நவ்யஹா த்வம்ங்கிறார். அக்னே த்வம் பாரயா நவ்யோ அப்படி இருக்கு இல்லையா? அதில் அக்னே அப்படின்னு சொன்னால் ஹே அக்னே, ஓ அக்னியே, ஓ அறிவு கடவுளே, அறிவை வளர்ப்பவரே, இப்படிலாம் சொல்லணும். அறிவை வளர்ப்பவரே, ஆற்றலை கொடுப்பவரே, வாக்கை பெருக்குபவரே, இப்படியெல்லாம் நமக்கு பொருத்தமானதை சொல்லணும். ஹே அக்னே நவ்யஹா துவம் ஸ்தோத்தவ்யா, எங்களால் நீ புகழப்பட வேண்டியவர், போற்றப்பட வேண்டியவர். வாழ்க்கையில் நாம் அறிவை போற்ற வேண்டும், தெளிந்த அறிவை போற்ற வேண்டும். போலி அறிவு, பொய்யறிவு, தனக்கும் பிறருக்கும் துன்பம் கொடுக்கிற அறிவு கூடாது. ஆக நீர் அறிவு போற்றப்பட வேண்டும். சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். இல்லை, அறிவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. பணத்துக்கு தான் முக்கியத்துவமே தவிர அறிவுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு. ஆஹா ஹே அக்னே நவ்யஹா த்வம் பார அஸ்மான் பாரய, எங்களை பாரயன்னு சொன்னால் பாரய அஸ்மாபிஹி, அஸ்மான் எங்களை, ஸ்வஸ்திபிஹி, ஸ்வஸ்திபிஹின்னு சொன்னால்
எங்களுக்கு நல்ல ஐடியாஸ் எல்லாம் கொடுன்னு அர்த்தம். குட் ஐடியாஸ் எல்லாம் வரணும் எங்களுக்கு. க்ஷேமகாரிபிஹி உபாயைஹி, க்ஷேமகாரிபிஹி உபாயைஹிங்கிறார். எல்லாருக்கும் க்ஷேமம்னா என்ன? சாதாரணம் இருக்கிறத காப்பாற்றுறது. நம்ம பெரியவா கொடுத்ததெல்லாம் நம்ம காப்பாற்றிக்க தெரியணுமே. இந்த கல்ச்சரை காப்பாற்றிக்கணும், இந்த வேதத்தை காப்பாற்றிக்க தெரியணுமே. இவ்வளோ அழகான மந்திரங்கள் எல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்கு ஆள் இருக்கா? என்னென்னா மந்திரம் தெரிஞ்சால் போகாது, மந்திரார்த்தமும் தெரியணும். அர்த்தம் தெரிஞ்சுக்கலன்னா நிந்தனை பண்ணுறார், வேதமே நிந்தனை பண்ணுறது. அவன் புகையாக போயிடுவாங்க. அக்னிமுக்தோ ஹைவ தூமதாந்தா, வேதமே சொல்கிறது. அக்னிமுக்தோ ஹைவ தூமதாந்தா. வாழ்க்கையில் தன்னை பற்றி தெரிஞ்சு வாழாமல் போயிட்டான்னா இவன் இந்த புகை மாதிரி ஆயிடுறான். ஜொலிக்க வேண்டாமோ, வாழ்க்கையில் ஷைன் பண்ண வேண்டாமோ, அப்படி இந்த ஸ்மோக் மாதிரி ஆயிடப்படாது. அது அப்படி சொல்கிறது. அக்னிமுக்தா ஹைவ தூமதாந்தா. இது காட்டகம்னு ஒரு போர்ஷனில் இருக்குது வேதத்தில். கஷ்டித் தவா அஸ்மான் லோகாத் பிரேத்ய ஆத்மானம் வேத அயமஹமஸ்மீதி கஷ்டித் ஸ்வன் லோகன்ன பிரதிப்ரஜானாதி அக்னிமுக்தோ ஹைவ தூமதாந்தா. அது மாதிரி இங்கே சொல்கிறது. அதாவது நல்ல சொசைட்டிக்கு நம்ம நல்லதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு உபாயமெல்லாம் வரணுமே. குட் ஐடியாஸ் எல்லாம் வரணுமே. இது எப்படி செய்யலாம், இந்த வேதத்தை எப்படி காப்பாற்றலாம், இந்த கல்ச்சரை எப்படி காப்பாற்றலான்னு யோசிக்கிறோம். சில பேர் பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவான், அவனுடைய ப்ராடக்டை எப்படி கொண்டு போகலான்னு அவன் நினைப்பான். வீட்டில் இருக்கிறவன் அவனுக்கு வீட்டை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குதுன்னு பார்ப்பான். பொதுவாக எல்லாருக்கும் க்ஷேமகாரிபிஹி, இங்கே ஸ்வஸ்திபிஹிங்கிற வார்த்தைக்கு பாருங்கள் எவ்வளோ அழகான பொருள். அக்னே த்வம் பாரஜானவ்யோ அஸ்மான் ஸ்வஸ்திபிஹி அதிதுர்காணி விஸ்வா உபாயைஹி விஸ்வா துர்காணி. விஸ்வா துர்காணினா ஏற்கனவே பார்த்துட்டோம். எல்லா கஷ்டங்களையும், எல்லா ஆபத்துக்களையும், எல்லா தடைகளையும், எல்லா விக்னங்களையும், எல்லா ஆப்ஸ்டக்கிள்ஸையும், பாஷையை மாற்றின்னு இருக்கேன் ஒன்றும் இல்லை, ஆப்ஸ்டக்கிள்ஸையும், எல்லா ஆப்ஸ்டக்கிள்ஸையும் என்ன பண்ணணும்னா அதிசயேன லங்கயித்வா பாரய, எல்லாவற்றையும் நாங்கள் அதை தாண்ட வேண்டும். வரக்கூடிய தடைகளை எல்லாம் உற்சாகம் குறைஞ்சி விடக்கூடாது. என்ன இத்தனை பேர் நம்மளை இது பண்ணுறானே, எலெக்ஷனில் நிற்கலாம், அப்படி தான் இருக்கும். எல்லாம் இந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டின்னு தான் வரணும். எல்லாருக்கும் அக்கிரமம் பண்ணி பழகி போயிடுத்து. கிரமமாக வாழணும்னா மனசு வரமாட்டேங்கிறது, ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. டாக்டர் எக்ஸசைஸ் பண்ணுன்னா பண்ணவா தோன்றுறது, டைம் ஆறுது. இது சரீரத்தில் சொல்கிறோம். ஆனால் என்னென்ன இதே மாதிரி லௌகிக்கத்தில் பார்த்தா தப்பாக வாழ்ந்துட்டு சரியாக வாழணும்னா முடியலேன்னா, அதுதான் திருத்துறது எவ்வளோ கஷ்டம். அதுக்கு தான் முதல்லையே சரியாக இருந்துட்டா நல்லதாச்சேப்பான்னு. அதுதான் சொல்கிறார். விஸ்வா துர்காணி ஆதி பாரய, பாரையான் இருக்கு, பாரய அப்படின்னு போட்டுக்கணும். பாரயன்னு சொன்னால் எங்களை சம்சாரத்தின் கரையை தாண்டும்படி செய்வாயாக. இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் க்ஷேமமாக இருக்கணும், அதுக்கு நல்ல எண்ணங்கள்லாம் வரணும், ஐடியாஸ் எல்லாம் வரணும். அதை வச்சுன்னு நாங்கள் நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும். அப்படி பண்ணி நாங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை எல்லாரும் கடக்க வேண்டும். சட்டப்படி வாழ்ந்து நாங்கள் எல்லோரும் துன்பமில்லாமல் இருக்க வேண்டும். புரியுறதோ? புரியுறது. சட்டப்படி இருந்தால் யாருக்கும் துன்பம் இல்லை, சட்டத்தை மீறினா எல்லாருக்கும் துன்பம். ஆனால் சட்டத்தை மீறதுக்கு தான் மனசு தோன்றுறது. அதுதான் சொல்கிறார். அக்னே த்வம் பாரயானவ்யோ அஸ்மான் ஸ்வஸ்திபிரதி துர்காணி விஸ்வா. எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, உங்களுக்கு திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கட்டுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஹே அக்னே நவ்யா த்வம் அஸ்மான் பாரய.
எங்களை துன்பமில்லாத நிலைக்கு கடக்கும்படி செய்வாயாக. பாறையன்னு சொன்னால் கரையை அடையும்படி செய்வாயாக அப்படின்னு அர்த்தம். அந்த அக்கரையை, பேரின்ப கரையை நாங்கள் அடையும்படி செய்வாயாகன்னு அர்த்தம். எப்படி பண்ணணும்னா, ஸ்வஸ்திபிஹி துர்காணி விஸ்வா துர்காணி அதிபாரைய, நல்ல நல்ல எண்ணங்களை எல்லாம் கொடுத்து எங்களுக்கு வர எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ப்ளஸ் பண்ணு. அதுதான் இதை சொன்னால் எவ்வளோ நல்லது துர்கா சூக்தம்னு. அதனால தான் மடங்கள் எல்லாம் தினமும் சொல்லின்னு இருக்கேன். ஆனால் அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அக்னே ஒரு மந்திரத்தை நன்னா ஆழமாக நினச்சி தியானம் பண்ணி சொன்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒரு மந்திரமும் சொல்கிற போது நம்ம கண்ணை மூடின்ற அர்த்தத்தோடு சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ படிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஜாதவே தசே சுனவா மசோம மராத்தின்னு அர்த்தம் தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்படி தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருந்தால் இங்கே எதுக்கு வர எழுப்போம்? ஒருத்தரும் வரப்போகிறதில்லை. ஆக இப்போ ஜாத்தவேத சேசுனவாமங்கிற இந்த மந்திரம், அதனால தான் இந்த உபநிஷத்தை நான் எடுத்துட்டுருக்கேன். இது ஏன் எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னா, வேறு மந்திரங்கள்லாம் எடுத்துக்கப்படாதா, இது ஏன் எடுத்துட்டுருக்கேன்னா, இது எல்லோரும் சாண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இன்னும் இதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது. இந்த துர்கா சூக்தம், இந்த அகமர்ஷண சூக்தம், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பேர் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கா, பழக்கத்தில் இருக்குது. அவளுக்கெல்லாம் இது தெரியணுங்கிற எண்ணத்தில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லாட்டி இதை போய் எடுத்து பண்ணுவேன். இதெல்லாம் கர்மகாண்ட பாகம்தான். ஆனாலும் இதில் ஞானம் இருக்குது. கர்மாவோட நோக்கமே ஞானம் தானே. சர்வே வேதா யத் பதம் ஆமனந்தி, எல்லா வேதங்களுக்கும் லட்சியம் மோட்சத்தை அடையிறது தான். ஆக அடுத்தது இது முடிஞ்சுதா? இந்த லைன் முடிஞ்சு கொடுத்து அக்னே துவம் பாரயா. இப்போ புரியுறதா பாருங்கோ, கண்ணை மூடின்னு சொல்லி பாருங்கோ. அக்னே துவம் பாரயா நவ்யோ அஸ்மான் ஸ்வஸ்திபிரதி துர்காணி விஸ்வா. அந்த ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி அன்வயம் பண்ணிக்கணும்னு பார்த்துக்கோங்க. அவளெல்லாம் சொல்கிறதில்ல, அதெல்லாம் நீங்கள் அன்வயம் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தது என்னதுன்னா, எங்களுக்கு லேண்டு வேணுமே. பூஷ்ச பிருத்வி பகுலான உர்வி பவாதோகாய தனயாய சஞ்யோஹோ. பூஷ்ச பூஷ்ச அது மாத்திரம் இல்லை, இந்த மந்திரத்தில் நகான் இருக்குது, ந உர்வின்னு இருக்குது. அந்த நகா எடுத்துக்கணும். நகா எங்களுக்கு தொத் பிரசாதாத் சப்ளை பண்ணிக்கணும். உன்னுடைய அனுகிரகத்தினால என்ன வேணும்னா, பூஷ்ச பூஷ்சன்னு சொன்னால் நாங்கள் வாழ்வதற்கு தகுதியான, அடையார் பக்கத்தில் இல்லாமல், சும்மா இந்த மலர் ஹாஸ்பிட்டலை தாண்டறதுக்குள்ள, இந்த இது அந்த பிரிட்ஜு தாண்டறதுக்குள்ள எதுன்னா நான் வாழ்கிறதுக்கு தகுதியாக இருக்கணும். வீடு பங்களா பிரமாதமாக இருக்குது, பக்கத்தில் இருக்கிற இந்த சுகந்த துரந்தரஹான்னா, இப்படி ஒரு நதி கூவம் இதெல்லாம் இருந்ததுன்னா நிவாச யோக்கியாங்கிறார். நாங்கள் வாழ்கிறதுக்கு தகுதியாக இருக்கணும். கொஞ்சம் அது சம்ஸ்கிருதமாக இருக்கணும். இப்போ சென்னையிலே நிறைய சுடுகாடெல்லாம் வீடாகிடுது. நான் பயமுறுத்தலை. அதுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணணும். அதுக்கு இந்த பூமி சுத்தின்னு ஒன்று வச்சுருக்கான் வீடு கட்டுறதுக்கு. அந்த பூமி சுத்தியை பார்த்தா நமக்கு தங்கிறதுக்கே இடம் இருக்குமா சந்தேகமாக இருக்குது. அந்த பூமிக்குள்ளே என்னெல்லாம் இருக்கணும், எப்படி அந்த பூ சுத்தி பண்ணி அந்த ஸ்தலத்துக்கு நிறைய சம்ஸ்காரங்கள்லாம் இருக்குது. அப்போ தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இல்லாட்டி திடீர்னு படுத்துனா ராத்திரி பிசாச்சா போகிறோம். அப்புறம் எங்கேயோ பிரச்சனத்தை போய் பார்ப்போம். அவர் சொல்லுவார் அந்த இடத்துல யாரோ போயிருக்காம்பான். அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, திருவண்ணாமலையை மாதம் மாதம் சுற்றும்பா. போக முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கணும். அவர் அதுக்கு இங்கேயே பரவாயில்ல பிள்ளையார் கோயிலில் இப்போ 108 தரம் சுற்றும்பார். ஏதோ ஒன்று கண்டுபிடி. அவரும் பாவம் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கார். இந்த ஜோதிஷாளுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் என்னென்னா, யார் வருவா, இவாளுக்கு என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கணும்.
நானே இப்போ தான் கற்றுன்ட்ருக்கேன். எனக்கு முதல்ல தெரியலை, ஓ இப்படி ஒன்று இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாத்துக்கும் திருக்குறளை படி இதை படினே சொல்லிகிட்டு இருக்கேன்னா, அப்புறம்தான் தெரிஞ்சுது, ஓ இவாளுக்கு திருக்குறள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாசலில் ஒரு கடை ஓடுப்பான்னு, நெய்யை விடு, அதை விடு, இதை பண்ணு, அப்புறம் சுற்று அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஃபிசிக்கலாக பண்ணுங்கோன்னா எல்லாம் பண்ணுறா. ஏதோ கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணுங்கன்னா அதுக்கெல்லாம் உங்களை மாதிரி பிறக்கணும் அப்படி. சரி, என்ன மாதிரி பிறக்கணும்? எனக்கு புத்தி இருக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு புத்தி இருக்குதுன்னு தெரியறதுக்கே உனக்கு புத்தி வேணும். எல்லாம் ஒரு நிவாச யோக்கிய முடிச்சுடலாம் இதை. ஆக பூஷ்சன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நிவாச யோக்கியா விஸ்தீர்ணா. சும்மா இந்த என்னது 700 ஸ்கொயர் ஃபீட்டு 500 ஸ்கொயர் ஃபீட்லாம் அப்படாது. ஆனால் இருந்தால் பெருசாக இருக்கணுங்கிறா. விஸ்தீர்ணா எதுக்குண்ணா, அட்லீஸ்ட் வீட்டிலே ஒரு 25 குழந்தை எல்லாம் நிறைய ஒரு 5-6 ஃபேமிலி கூட்டு குடும்பமாக இருந்தால் பரவாயில்லை. இருக்கிறதே ஒன்று கண்ணே கண்ணு. என்ன சொல்கிறது, அதெல்லாம் அந்த காலத்து பிரார்த்தனை. இதெல்லாம் அந்த பெரிய விசேஷமாக சொல்கிறது. ஆக பூஷ்சன்னு சொன்னால் பிருத்வி, நல்ல ஒரு இடத்துல இடம் இருக்கணும், சிட்டிக்குள்ளே. புரி நிவாச யோக்கியா புரி, அந்த பிருத்வி சா விஸ்தீர்ணா பவத்து, நல்ல விஷாலமான ஸ்பேஷியஸாக எங்களுக்கு வாழ்கிறதுக்கு இடம் வேணும். வாழ்வதற்கு இடம் தேவை. நாங்கள் வழிபாடுகள்லாம் செய்யணும், அதெல்லாம் நம்ம போட்டுக்கணும். அது மாத்திரம் இல்லை, வெறுமனை நாங்கள் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா போராது. உர்வின்னு சொன்னால் நிலம், இது கிருஷி க்ஷேத்திரம். சஸ்ய நிஷ்பாதன யோக்யா பூமிரப்பி பகுலா அஸ்து பூஷ்ச பிருத்வி பகுலான உர்வி. அப்படின்னா பூஷ்ச பிருத்வின்னு சொன்னால் எங்களுக்கு வாழ்வதற்கு விஸ்தீர்ணமான தூய்மையான அருள் நிறைந்த இடம் தேவை. அது மட்டுமல்ல, நாங்கள் செடி கொடிகள் விவசாயம் செய்வதற்கு பகுலா உர்வி பவத்து. பகுலா உர்வின்னா என்ன அர்த்தம்? இல்லை, அக்ரிகல்ச்சர் பேஸ்டு லைஃப் ஸ்டைல். அதனால் நிறைய லேண்டு வேணும், நாங்கள் நல்லா கிருஷி எல்லாம் பண்ணணும். எல்லாம் இருக்கா சேனிக்கிட்ட ஒரு ஃபேமிலி, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் முன்னாடியே, இன்னும் 100 பேர் இருக்கிற ஃபேமிலியெலாம் இருக்குது. ஒரே ஃபேமிலி 100 பேர் இருக்கா. வைகை டேம் கிட்ட இருக்கா. 100 பேர்லாம் சேர்ந்து ஒரே குடும்பமாக இருக்காங்க. எல்லாம் விவசாயம் பண்ணதோ இங்கே வேலை பார்க்குறதோ எல்லாம் ஒரே வீட்டுக்கு வந்தானோ எல்லோரும் ஒரே இடத்துல சாப்பிட்டான். தேனிக்கு பக்கத்தில் ஒரு குடும்பம் இருக்குது, அதை பற்றிலாம் அப்பப்போ ஆர்டிக்கல்லாம் வரும். ஆக பகுலான உருவி, அவர்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டும் இருக்குது. இத்தனை பேர் சேர்ந்து ஒன்றுபட்டால் ரொம்ப கட்டுப்பாடோடு வாழ்கிறார்கள். 100 பேர் சேர்ந்து வாழ்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு குடும்பம் இருக்கான்னு உங்களால் நம்பவே முடியாது. ஹஸ்பண்டோட ஒய்ஃபே சேர்ந்துருக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கிற காலத்தில் அது அதுக்கு ஒரு மரியாதை வச்சு வாழ்கிறார்கள். பகுலான உர்வி. அது மாத்திரம் இருந்தால் போராது, பகுலா பவத்து. மேலும் என்ன பண்ண, தோக்காய தனயாய சயோஹோ பவ. தோக்காய தனயாய, தோக்காய தனயாயன்னு அர்த்தம், என் புள்ள அவன் புள்ள. தோக்காய தனயாய, தோக்காய தனயாயன்னு சொன்னால் மகனுக்கும் மகனுடைய மகனுக்கும். பிரஜாச்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச பிரஜனஷ்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச பிரஜாதிஷ்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச. பிரஜாத்தின்னு சொன்னால் பேரன். எல்லாம் தர்மத்துக்காக. தசரதராஜர் ஐயோ இந்த கிங்டம் நம்மளை விட்டு போகிறத இது என்ன பார்ட்டியா பிள்ளைகிட்ட கொடுக்கறதுக்கு யோசிக்கிறதுக்கு. அவர் என்ன சொல்கிறார், தசரத ராஜா சொல்கிறார், நம்ம தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு புத்திரன் வேணும்னார். எல்லாம் நம்ம தேசத்தில் அப்படி தான் சொல்லுவோம். வம்சம் எதுக்கு வேணும்னா தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு தான், ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றுறதுக்கான்னு சொல்லி நான் படித்ததில்லை எந்த புத்தகத்துலையும். ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றணும், பிஸ்னஸை காப்பாற்றணும், நான் என் பிள்ளைக்காக வேண்டி தான் நான் ஆஸ்பத்திரியை கட்டியிருக்கேன்
அப்படின்லாம் இல்லை. தர்மத்துக்காகத்தான் நம்ம வாழ்க்கையை. ஆக தோக்காய தனையாய ஷம்யோஹோ பவ. ஷம்யோஹோ பவன்னா இன்பத்தோடு என்னுடைய மகனுக்கும் பேரனுக்கும் இன்பத்தை இணைத்து வைப்பாயாக, மகிழ்ச்சியை கொடுத்து வைப்பாயாக. எங்கள் குடும்பம் க்ஷேமமாக இருக்கட்டும்னு அர்த்தம், அவ்வளோதான். ஆக எங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல அறிவை கொடு, நல்ல வாழ்கிறதுக்கு வீட்டை கொடு, குழந்தை குட்டிகள்லாம் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு வழியை பண்ணி கொடு. இதெல்லாம் தார்மீகம், ஞாபகம் வச்சுங்க. நல்ல குட் ப்ரேயர், தார்மீகமான பிரார்த்தனை. எல்லாம் சும்மா வெல்த்தை வச்சுட்டு அப்புறம் துக்கப்படுறதுக்காக இல்லை. நல்ல விவசாயம் பண்ணிட்டு ஈஸ்வர ஆராதனை பண்ணிட்டு நல்ல சத்கர்மாக்களை பண்ணிட்டு ஆனந்தமாக இருக்கிறதுக்கான வாழ்க்கை முறை. அதுதான் இந்த பிரார்த்தனை பண்ணுறது. ஆக இந்த 3 இருக்குது, முடிஞ்சிருக்கு. ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமி கீ, ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவி கீ, சத்குருநாத மகாராஜ் கீ, கோமாதா கீ, கங்கா மாதா கீ, காவேரி மாதா கீ, சமஸ்த நதி தேவதா கீ, சனாதன தர்ம கீ.